Na Índia. Tá me colocando como indiana. ராகுல் காந்தி அவர்கள் வந்து பெரிய ஹைட்ரஜன் பாமா வந்து வெளியிட்டிருக்காரு. எம்எல்ஏக்களை அடைய போட்டாங்க. அதுக்கப்புறம் கட்சியவே உடைச்சி ஒரு போர்ஷனை தூக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ என்ன பண்ணாங்கன்னா எலெக்ஷன் கமிஷனே தூக்கிட்டாங்க. போன எலெக்ஷன் ஃபுல்லாகவே இடியை வச்சு மிரட்டி உள்ளே கொண்டு வந்தாங்க. டோட்டல் எலெக்ஷன் கமிஷனே நம்ம பக்கம் இருக்கா, அவங்களே மிரட்டிட்டு. பிரேசில் மாடல் அவங்களுடைய ஃபோட்டோ வச்சு கிட்டத்தட்ட 23 ஓட்டுகள் வந்து போட்டிருக்காங்க. அந்த பிரேசில் மாடலே வந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. இந்த தேர்தலே வந்து அவங்க ஒரு மாதிரி கேலிக்கு. ஆமாம், அது கேலி தான் பண்ணுவாங்க. அப்புறம் எனக்கு மாடல்னு தெரியாது, டவுன்லோட போட்டு விட்டுருப்பாங்க. எங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கிற அது இதெல்லாம் போட்டு இப்போ உங்கள் ஃபோட்டோலாம் இருக்கலாம். பீகாரில் முதல் கட்ட தேர்தல் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அமித்ஷா அவர்கள் 160 தொகுதியில் கண்டிப்பாக வந்து பாஜக வந்து வெற்றி பெறும். அப்போ 160 தொகுதி ஆட்டை போடணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. 75 இடத்துல ஜெயிச்சாவே 160 வரேன்றான்னா ஏற்கனவே 75 திருடினது தான். 150 பிளான் பண்ணுறோம். முந்தின நாள் தான் வந்து ராகுல் காந்தி அவர்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. இப்போ மக்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி வாக்களிப்பாங்களா? கொள்ளையடிக்கப்படுறோம், திருடப்படுறோம், நம்ம அனாதையாக இருக்கோம், நம்ம வளர்ச்சி இல்லாமல் இருக்கோம், எல்லாத்தையும் இந்த அரசாங்கம் கொள்ளையடிச்சிட்டு இருக்கு. நிதிஷ்குமாரை பார்த்தோன்னா கிணத்துல தூக்கி போடணும் என்ற ஆசையெல்லாம் அவங்களுக்கு இருக்குது. மாதிரி மோடிஜி தனியாக வந்தாருன்னா ஒட்டகத்தில் ஏற்றி விட்டுறணுன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது. ஆனால் சரி, இப்போ இந்த தேர்தலில் தேர்தலில் தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸ் கூட்டணி அமோக வெற்றி பெற்று தேஜஸ்வி யாதவ் ஒரு 90லேருந்து 100 இடங்கள் வருவார். காங்கிரஸ் வந்து ஒரு 25லேருந்து 35 இடம் வரும், ஆட்சி அமைச்சிருவாங்க. ஆனால் அந்த ஓட் சோடி எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஷ்குமார் ஏன்னா எஸ்சிஆர் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாவே வந்து உடனே அவருடைய மகளை வந்து மாவட்ட ஆட்சியர் ஆக்குறதா இருக்கட்டும், ஓட்டு திருடுகள்லாம் ஒத்துழைப்பார், எதையுமே கண்டுக்கிற மாட்டாருன்னா அவர் குடும்பம் நாசமாக போயிரும்ல. கலெக்டர் மகளை ஆக்கி விட்டுருக்காரு, மருமகனை கலெக்டர் ஆக்கி விட்டுருக்காரு. இன்னும் அவங்க ஆயா ஒன்று இருந்துச்சு, அது கொஞ்சம் கண்ணு தெரியாமல் போச்சு. இல்லைன்னா அதை ஏதாவது ஆக்கி விட்டுருப்பார், ஜனாதிபதி ஆக்கி விட்டுருக்காங்க. இப்போது தமிழ்நாட்டுக்கும் இந்த எஸ்சிஆர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. பிஜேபிக்காரெல்லாம் எனக்கு அப்ளிகேஷன் கொடு, உனக்கு கொடுன்னு சொல்லி மொத்தமாக வாங்கிட்டு போயிடுறாங்க. ஒரு அப்ளிகேஷன் ஒருத்தருக்கு தான் கொடுக்கணும்னு இருக்கு, அது கட்சிக்காரன் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஏன்னா அது ப்ராப்பராக ஃபில் பண்ணி நம்ம கொடுக்கல அப்படின்னா நம்மளுடைய பேரும் அதிலிருந்து நீக்கப்படும்ன்ற மாதிரியும் ஒரு விஷயம் இருக்குனால இப்போ எனக்கெல்லாம் வந்து வரவே இல்லை. ஒன்றும் என்ன பண்ண போகிறேன், என்னையெல்லாம் நீக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பது மூத்த பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஏற்கனவே பீகாருடைய ஒரு பெரிய ஆட்டோபம், அதாவது பீகார் தேர்தலில் நடந்த ஒரு பிரச்சனையை வந்து அவர் வெளியிட்டிருந்தார். அதே மாதிரி ஹரியானாவில் நடந்த ஒரு விஷயத்தையும் வந்து இப்போ ஒரு பெரிய ஹைட்ரஜன் பாமா வந்து வெளியிட்டிருக்காரு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இது எப்படி பார்க்குறது? திருட்டு வெளியே தெரிஞ்சிருச்சு, ஆதாரத்தோடு வெளியே தெரிஞ்சிருச்சுன்னு பார்க்கலாம். அந்த அளவுக்கு கொள்ளையடிச்சிருக்காங்க மாநிலத்தை. இவர்கள் வந்து என்னென்னா அரசியல் ரீதியாக கட்சிகளை ஆட்டையை போட்டதை தாண்டி முதல்ல வந்து என்னென்னா முதல்ல இவங்க ஆரம்பம் பண்ணது என்னென்னா பிஜேபி எம்எல்ஏக்களை ஆட்டையை போட்டாங்க. காசு கொடுத்து விலைக்கு வாங்கி எம்எல்ஏக்கள் எம்பிக்கெல்லாம் வாங்கி இது மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கட்சியவே உடைச்சி ஒரு போர்ஷனை தூக்க ஆரம்பித்தாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ கடையில் போகிறதுனா மொத்தமாக கடையை கொள்ளையடிக்க முடியாது, கல்லாவை கொள்ளையடிக்க முடியாதுன்னா அந்த கேக்கில் இருக்கிற க்ரீமை மட்டும் தின்னுட்டு வெறும் கேக்கை வச்சுட்டு வந்துட்டா என்ன ஆகும்? அவனுக்கும் விற்காது, இவனுக்கு இதாகும். அந்த மாதிரி திருட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கேக்கே தூக்கிட்டு இருந்தாங்க, அந்த கட்சியவே தூக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணாங்கன்னா எலெக்ஷன் கமிஷனே தூக்கிட்டாங்க. புரியுதா? கடையில் இருக்க அந்த கண்ணாடி இது இருக்கு பாருங்க, அதையே தூக்கிட்டு வந்துட்டாங்க கேக்கோட. தூக்கிட்டு வந்து இனி எதில் வச்சு விற்ப பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ அடுத்து கல்லாவை தூக்குறதுக்கு கல்லாவை தூக்குறதுக்கு தான் இவ்வளோ பிளான் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தீபாவளி டயத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் 1970கள் 80கள் எண்டுலாம் திடீர்னு பார்த்தா ஒரு 7-7:30 மணிக்கு எப்போ இருந்தாலும் கரண்ட்டு கட் ஆகும். அந்த காலத்தில் டெய்லி கரண்ட்டு கட் ஆகும். அப்போ கரண்ட்டு எல்லா நேரத்துலையும் இருக்காது. தீபாவளி டயத்தில் வெயிட் பண்ணுவாங்க, 8 மணி 8:30 இப்படி கரண்ட்டு கட் ஆகும். கரண்ட்டு கட் ஆனவுடனே ஒரு கும்பல் இதுக்காகவே உட்காந்துருக்கும். திட்டுன்னு கடைக்குள்ளே போய் ஜாக்கெட் பிட்டு அது இதெல்லாம் பொம்பளைங்க அள்ளிக்கிட்டு ஓடி போயிடுவாங்க இருட்டுக்குள்ளே. கரண்ட்டு ரெடியாக நிற்பாங்க கடை வாசலில். எப்போ கரண்ட்டு சாயந்தரம் 6:30-7 மணிக்கு போயிடுவாங்கம்மா திருடுறதுக்கு. போய் நல்ல பெரிய கடை, இந்த இப்போ கொஞ்சம் மீடியமாக இருக்க கடையெல்லாம் இருக்குல்ல, அப்போல்லாம் ஜென்ரேட்டர்லாம் வராத காலம். கரண்ட்டு கட்டாச்சுன்னா இருட்டாயிடும். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து மெழுகுவத்தியை தேடி தீயை பொருத்தி இடத்தையே அரிக்கன் லைட்டெல்லாம் பொருத்துவாங்க. அந்த 5 நிமிஷம் கேப்பில் என்ன பண்ணாங்க, உள்ளே இருட்டுக்குள்ளே கடைக்குள்ளே கரெக்டாக பார்த்து வச்சுருவாங்க. இந்த கடையில் இங்கே ஜாக்கெட் பிட்டுருக்கு, இங்கே துணி சட்டை பிட்டுருக்கு, இங்கே வந்து சேலை இருக்குதுன்னு பார்த்து வச்சுருவாங்க. ஆளாலும் கிடைக்கிறத கும்மனுக்கு அள்ளிட்டு ஓடி போயிடுவாங்க. ஓடி அடுத்த தெருவில் போய் ஒரு பையில் திணிச்சு கொண்டு போயிடுவாங்க. இப்படி திருடைங்க இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த திருடைங்க.
இவங்க வந்து என்ன பண்ணாங்க, இப்போ வந்து டோட்டலாக ஓட்டையே ஆட்டையை போடணுன்றதில் இது பண்ணியிருக்கேன். பார்த்தா ராகுல் வந்து எடுத்து சொல்லியிருக்காப்புல. அது மக்களுக்கெல்லாம் தெரியும். ஆட்சியை பிடிச்சிட்டாங்களே, நீ என்ன பண்ணுறது? கடையில் திருடி கடைக்காரன் போண்டி ஆகி போயிட்டான். இவங்க கொண்டு ரோட்டில் அதை விற்று பெரிய ஆள் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. ஸோ அது மாதிரி பீகார்லேயே நடந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சார், ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட்ட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பிரேசில் மாடல் அவங்களுடைய ஃபோட்டோ வச்சு கிட்டத்தட்ட 23 ஓட்டுகள் வந்து போட்டிருக்காங்க. அவங்க ஃபோட்டோ, ஆனால் பேர் மட்டும் வேறு மாதிரி இருக்குது. அந்த பிரேசில் மாடலே வந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. இது வந்து ரொம்ப கேலியாக இருக்குது, என்னுடைய ஃபோட்டோ வச்சு வந்து இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி கேலி கிண்டலாக வந்து போட்டிருந்தாங்க. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது அவன் மாடல்னு போட்டிருக்க மாட்டாங்கம்மா. டிடிபிக்காரன் இருக்கான்ல, அவன் ஏதாவது 4 பொம்பளைக்கு ஒரு பொண்ணுக்கு 40 ஓட்டு போடுற மாதிரி போடுன்னா, இங்கே அவ்வளோ பொண்ணு ஃபோட்டோ கூகுளில் இருக்காதுமா. அப்போ இது நம்ம இந்தியா பொண்ணு மாதிரி இருக்குன்னு சொல்லி டவுன்லோட் பண்ண, இவனுக்கு மாடல்னு தெரியாது, அதை வச்சு தான் போடணுன்றது கிடையாது. டவுன்லோடை போட்டு விட்ருப்பாங்க இந்த பிள்ளைங்க. ஃபேஸ்புக்கில் இருக்கிறது அது இதெல்லாம் போட்டு, இப்போ உங்கள் ஃபோட்டோலாம் இருக்கலாம், குஜராத்தில் எவனா ஓட்டு போட்டுருப்பாங்க உங்கள் பேரில். ஆனால் உங்கள் பேர் ஸ்னேகான்னு இருக்காது, உங்கள் ஃபோட்டோ இருக்கும், பேர் மட்டும் மந்தாகினின்னு இருக்கும், ஏதோ ஒரு பேரை வச்சு உங்கள் பேரில் ஓட்டு போட்டிருப்பாங்க ஹரியானாவில். இதெல்லாம் நடந்திருக்கும், நீ தேடி பார்த்தா தெரியும். அந்த மாதிரி எதில் ஃபேஸ்புக்கில் இதில் இருக்க பிள்ளைங்க, வயசான ஆட்கள், அவங்கள எல்லாத்தையும் டவுன்லோட் போட்டு அவங்க பேரில் கோவிந்த் சிங் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னா அவர் பேரில் 50 ஓட்டு, இதே மாதிரி உங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டா அதை எடுத்து போட்டு ஒரு 50 தொகுதிக்கு 50 ஓட்டு போட்டுப்பாங்க. இப்படி தான் திருடியிருக்காங்க. இவங்க வந்து நவீன திருடைங்க, கொள்ளையர்கள், நாட்டையே சுரண்டக்கூடிய கொள்ளையர்கள் தான் பாஜக. அந்த பிரேசில் மாடல் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ரிப்போர்ட்டர் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுறாரு, நீங்கள் வந்து இந்த தேர்தலில் வந்து நிற்க போகிறீங்களா அப்படின்ற மாதிரி. அதே அவங்க வந்து அதை இந்தியாவுடைய இந்த தேர்தலே வந்து அவங்க ஒரு மாதிரி கேலிக்கு. ஆமாம், அது கேலி தான் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க ஃபோட்டோ எடுத்து போட்டு சம்மந்தமே இல்லாத ஃப்ரான்ஸில் பிறந்த பிள்ளையோட ஃபோட்டோ எடுத்து போட்டு குருகிராமில் ஓட்டு போட்டிங்கன்னா அப்படி தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஜாலியாக இருக்கும், பரவாயில்ல நம்ம ஃபோட்டோலாம் எடுத்து இந்தியாவில் ஓட்டு போட்டிருக்காங்களே அப்படின்னு. நம்ம இந்தியாவில் போனால் எம்எல்ஏ ஆகிடலான்னா முடியாது. இருந்தாலும் ஓட்டு திருட்டுக்கு பயன்படுத்தியிருக்காங்க இந்த ஃபோட்டோவை, அவ்வளோதான் பார்க்க முடியும். இப்போ பீகாராக இருக்கட்டும் இல்லை ஹரியானா இருக்கட்டும், கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வாக்குகள் வந்து திருடப்பட்டிருக்கு. இப்போ அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட போகிறாரு? அடுத்த ஏதாவது ஒரு பாம்பு அவர் வெளியிடறதுக்கு முன்னாடி இவங்க திருடங்கிட்ட என்ன திருட போகிறீங்கன்னு கேட்டால் தெரிஞ்சு போயிடும். அதை மீடியா கேட்க மாட்டேங்குது. அடுத்து எந்த வகையில் திருட போகிறீங்க, கொள்ளையடிக்க போகிறீங்கன்னு கேட்டால் அவங்களே சொல்லிப்பாங்க. அதை அவங்ககிட்ட கேட்காம என்ன வெளியிட போகிறீங்கன்னு ராகுல்கிட்ட கேட்குறது தான் அதிசயமாக இருக்குது. புரியுது? அவனுக்கு திருடன்ட்டே பிடிச்சி போட்டோன்னே என்ன பண்ண போகிறீங்க, எங்கே திருட போகிறீங்கன்னு கேட்டால் அவனே சொல்லிடுவான். புரியுது? அவனுக்கு மாற்றி கேட்டுட்ருக்கு மீடியா. வந்து பீகாரில் முதல் கட்ட தேர்தல் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அமித்ஷா அவர்கள் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, கிட்டத்தட்ட 200 கூடுதலான தொகுதிகள் இருக்குது, அதில் ஒரு 160 தொகுதியில் கண்டிப்பாக வந்து பாஜக வந்து வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அப்போ 160 தொகுதி ஆட்டை போடணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க, திருட்டு வேலையை பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு மாதிரியான பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா 74 இடத்துல தான் போன டைம் ஜெயிச்சிருக்காங்க. 75 இடத்துல ஜெயிச்சவன் 160 வரேன்றான்னா ஏற்கனவே 75 திருடினது தான். புரியுது அவங்களுக்கு? அப்புறம் வந்து திருப்பி 150 பிளான் பண்ணுறோம், அப்போ அடுத்து 160 பிளான் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அவங்க சொல்கிற 160ல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி நடக்க தேர்தலுக்கு முந்தின நாள் தான் வந்து ராகுல் காந்தி அவர்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. இப்போ மக்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி வாக்களிப்பாங்களா? மக்களுக்கு அங்கே உள்ள கோதுமை உருண்டையை தவிர பாவம் கஷ்டப்படுறவங்களுக்கு ஒன்றுமே தெரில. அவங்க என்னத்தை கண்டுபிடிச்சி என்னத்தை ஓட்டு போட்டாங்கன்னு தெரில. இருந்தாலும் அவங்க நம்ம கொள்ளையடிக்கப்படுறோம், திருடப்படுறோம், நம்ம அனாதையாக இருக்கோம், நம்ம வளர்ச்சி இல்லாமல் இருக்கோம், எல்லாத்தையும் இந்த அரசாங்கம் கொள்ளையடிச்சிட்டு இருக்கு, நிதிஷ்குமாரை பார்த்தோன்னா கிணத்துல தூக்கி போடணும் அப்படின்ற ஆசையெல்லாம் அவங்களுக்கு இருக்குது. புரியுதா? அது மாதிரி மோடிஜி தனியாக வந்தாருன்னா ஒட்டகத்தில் ஏற்றி விட்டுறணுன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது. ஆனால் வரலையே, என்ன பண்ணுறது? அதனால் அந்த தேர்தலில் என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். உங்களுடைய கருத்து என்ன சார்? இப்போ இந்த தேர்தலில் யார்? தேர்தலில் தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸ் கூட்டணி அமோக வெற்றி பெற்று தேஜஸ்வி யாதவ் ஒரு 90லேருந்து 100 இடங்கள் வருவார். காங்கிரஸ் வந்து ஒரு 25லேருந்து 35 இடம் வரும். இதுதான் நம்ம போட்ட கணக்கு. அப்போ என்னன்னா 243 தொகுதி மொத்தம். அப்போ 122 இடங்கள் வேணும். இந்த 2 பேரும் இந்த ப்ரொபோசலில் ஜெயித்தாங்கன்னா ஆட்சி அமைச்சிருவாங்க. கூட்டணியோடு சேர்த்து கம்யூனிஸ்ட் இருக்குது, இதெல்லாம் சேர்த்தா ஒரு 150 இடங்கள் வரணும். ஆனால் அந்த ஓட் சோரி என்ன பண்ணுறாங்கன்னு தெரில, திருடிட்டு போயிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் இருக்கீங்க, இப்போ ஒரு 10,000 ரூபா பணத்தை கொடுத்து உங்கள்கிட்ட நான் கொடுத்து வரேன், பேங்க்கில் போட்டிருக்குமா அப்படின்னு, அந்த வழியாக தானே போகிறீங்கன்னு.
எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு 10,000 கொடுத்துட்டேன்னு. நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியுது, கூட இருந்தவங்களுக்கு தெரியுது. சரி இந்த பொண்ணு 10,000 கொடுக்குறேன். நான் பேங்க்கு போகிற வாசலில் உங்கள் பையன் பிடிங்கிட்டு ஓடிட்டானா நான் என்ன பண்ணுறேன்? நான் இந்த நம்பிக்கையில் தான் சொல்ல முடியும். நீங்கள் அந்த நம்பிக்கையில் தான் சொல்லிட்டு போய் சரி சார் 10,000 பேங்க்கில் போகிறப்ப போட்டு போயிடுறேன் ஏடிஎம்லன்னு சொல்கிறீங்க. ஏடிஎம் வாசலில் போனோடனே உங்களோட பையன் பிடிங்கிட்டானா என்ன பண்ணுறது? நான் சொன்னதும் பொய், நீங்கள் சொன்னதும் பொய்யாயிரும்ல. அந்த மாதிரி தான் இப்போ ஓட்டு போடுற இடத்துல இவங்க என்ன திருட போகிறாங்கன்றதை யாரும் சொல்ல முடியாது. ஆனால் ஜெயிக்கிறது தேஜஸ்வி கூட்டணி. ஆனால் கடைசி நேரத்தில் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அதான் சார் இன்னொரு விஷயம் வந்து எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஷ்குமார் அவரை பற்றி நிறைய சர்ச்சைகள் வந்து நல்ல பேசுவாங்க. மனுஷன் ஆச்சுன்னா அவர் வந்து மோடியோடைய ரிலேட்டிவ் இல்லை அமித்ஷாவுடைய ரிலேட்டிவ் இருக்கட்டாக்கா மோடி அப்படின்னு ரிலேஷன் பூராமே மறந்து குடிச்சிட முடியுமாம்மா? மோடி பிரதமர் ஆகிட்டாருன்றிருக்காங்க. நல்லா அவரும் இருக்கார், அவர் சொந்தக்காரரு. ஒரு இப்போ நீங்களே இருக்கீங்க, நல்ல பதவிக்கு வந்தீங்கன்னா நாலு சொந்தக்காரவங்க உங்கள்கிட்ட வந்து ஸ்நாக என்னம்மா பெரிய போஸ்டிங்கில் இருக்கீங்க, எனக்கு ஏதாவது பையனுக்கு வேலை வாங்கி கொடுங்கன்னா வாங்கி தருவீங்கல்ல. அது மாதிரி சொந்தக்காரங்களை கொள்ளவா முடியும்? அதனால் அவங்க சொந்தக்காரங்களை கூப்பிட்டு ஒரு பதவி கொடுத்து உட்கார வச்சுருக்காரு. இவர் சொல்கிறத அவர் கேட்குறாரு. இது இயற்கையாக நடக்கிறது தான். ஏன்னா எஸ்சிஆர் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாவே வந்து உடனே அவருடைய மகளை வந்து மாவட்ட ஆட்சியராக்கிறதா இருக்கட்டும், மருமகளை வந்து மாவட்ட ஆட்சியராக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு விஷயமா போய் ஆமாம், இதெல்லாம் ஏதாவது பண்ணணும்லம்மா. கொடுத்தா தானே அவர் செய்கிற வேலைக்கு எதாவது பண்ண வேணாமா? அவர் வந்து எல்லா உதவியும் கவர்மெண்ட்டுக்கு செய்வார், ஓட்டு திருடுக்கு எல்லாம் ஒத்துழைப்பார், எதையுமே கண்டுக்கிற மாட்டாருன்னா அவர் குடும்பம் நாசமாக போயிரும்ல. அவர் குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு செய்யணும்ல. அதுதான் கலெக்டர் ஆக்கி விட்டுருக்காரு. கலெக்டர் மகளை ஆக்கி விட்டுருக்காரு, மருமகனை கலெக்டர் ஆக்கி விட்டுருக்காரு. இன்னும் அவங்க ஆயா ஒன்று இருந்துச்சு, அது கொஞ்சம் கண்ணு தெரியாமல் போயிடுச்சு. இல்லைன்னா அதை ஏதாவது ஆக்கி விட்டுருப்பார், ஜனாதிபதி ஆக்கி விட்டுருக்காங்க. அதுக்கு ரொம்ப கண்ணு தெரியாமல் 90 வயசு ஆனதுனால விட்டு வச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க குடும்பத்தை எல்லாருக்குமே பண்ணியிருப்பாங்க. ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி ஏதாவது கிடைச்ச போஸ்டிங்கை போட்டு விட்டுருப்பாங்க. அந்த மாதிரியான வாய்ப்பு அவர் இழக்கிறார் ஞானேஷ்குமார். ஏன்னா 2 பிள்ளைங்க தான் இளமையாக இருக்கிறதுனால 2ஐயும் கலெக்டர் ஆக்கி விட்டார். இப்போ இவ்வளோ விஷயங்கள் வந்து பாஜக சைட்ல இருந்தும் இல்லை, பாஜகவுடைய குற்றச்சாட்டுகள் நிறைய விஷயங்கள் வெளியே வருது. இதுக்கடுத்து பாஜகவோட செயல்பாடு எப்படி இருக்கும்? மோடி அவர்களுடைய தொடர்ந்து இதே மாதிரி தான் இருக்குது. திருடனோட செயல்பாடு எப்படி இருக்கும்? ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலும் அடுத்த செகண்டே இறங்கிடுவான். அடுத்த நாள் வருவான், அடிப்பான், சாப்பிடுவான், சரக்கு அடிப்பான், எல்லாம் பண்ணுவான். 4வது நாள் போலீஸ் பிடிச்சிட்டு கொண்டு போயிடும். அவ்வளோதான். ரெகுலராக இருக்கிறது தானே. பாஜக இந்த ஒரு விஷயம் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஆமாம், தொடர்ந்து திருட்டு வேலையில் ஈடுபடுறவன் நீ தொடர்ந்து அதில் தானே ஈடுபடுவான். கட்சியை உடைக்கிறது, எதிர்கட்சி உடைக்கிறது, குடும்பத்தை உடைக்கிறது, இடியை வச்சு கேஸ் போன எலெக்ஷன் ஃபுல்லாகவே இடியை வச்சு மிரட்டி உள்ளே கொண்டு வந்தாங்க. டோட்டல் எலெக்ஷன் கமிஷனே நம்ம பக்கம் இருக்க, அவங்களே மிரட்டிட்டு விட நம்மளே ஜெயிச்சுட்டு போயிடுவோம்னு இறங்கிட்டாங்க. இப்போது தமிழ்நாட்டுக்கும் இந்த எஸ்சிஆர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய இடத்துல அதுக்கான வேலைகளும் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து பல கட்சிகள் இதற்கும் செய்கிறாங்க. இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. பிஜேபிக்காரெல்லாம் எனக்கு அப்ளிகேஷன் கொடு, உனக்கு கொடுன்னு சொல்லி மொத்தமாக வாங்கிட்டு போயிடுறாங்களே. ஒரு அப்ளிகேஷன் ஒருத்தருக்கு தான் கொடுக்கணும்னு இருக்குது. அது கட்சிக்காரன் வந்து வாங்கிட்டு போகிறான். இன்னைக்கு கூட இன்ஃபர்மேஷன் வருது. ஏன்னா அது ப்ராப்பராக ஃபில் பண்ணி நம்ம கொடுக்கல அப்படின்னா நம்மளுடைய பேரும் அதிலிருந்து நீக்கப்படும்ன்ற மாதிரியும் ஒரு விஷயம் இருக்குனால இப்போ எனக்கெல்லாம் வந்து வரவே இல்லை. அவனும் என்ன பண்ண போகிறேன், என்னையெல்லாம் நீக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து இருந்தால் பார்க்கணுமா. ஓகே சார், இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்து வைக்கிறோம். நன்றி சார். நன்றி.